இதெல்லாம் எலெக்ஷன் பேஸ் சொற்கள்லாம் ஓகே. ஆனா, ஏதாவது ஒரு இடத்துல, எங்க போனாலும் கூட்டம் நடக்கிற இடங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அத ஒழுங்குபடுத்துற முயற்சியில என்னைக்காவது உங்க தலைவர் ஈடுபட்டிருக்காரா? எங்களுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்றாரு. நெறைய பேர் சொல்லுவாங்க, அவர் பேசவே மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. அவர் பேசக்கூடிய தலைவர் கிடையாது. செய்யக்கூடிய தலைவர். செயல் தலைவரா இருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பேசுறத கூட வந்து அவர் அப்சர்வ் பண்ணி கூட்டங்கள்ல பண்றப்போ, அவரு அதுக்கான ரியாக்ஷன் குடுக்குறாரு. ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, பாடி கார்ட்ஸ்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அ நீல் டவுன் போட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்த பொதுக்கூட்டத்திலேயே அவங்களுக்கு வந்து சேர் குடுத்து உட்கார வச்சாரு. இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு கருத்துக்கும் அவருடைய செயல்களால அவர் வந்து விளக்கத்த குடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ கரூர்ல நடந்தது வந்து ஒரு இன்சிடென்ட். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டா சொல்லலாம், ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையே நம்ம புடிச்சு, நம்ம ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணி, நெறைய அதுக்கான செயல் திட்டங்கள குடுத்து வந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா முந்தி வந்து அ லைவ்ல போறனால நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது, இப்ப அதையே கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, நேரா பொதுக்கூட்டத்துக்கு வந்து பேசிட்டு உடனே கிளம்புற அளவுக்கு வந்து அவருடைய புரோட்டோகால் சிஸ்டம்ஸே நெறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய மாற்றங்கள கன்டினியூஸா செஞ்சுகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் 2 செய்தி பார்த்தேன். இன்னைக்கு பாலிமர் நியூஸ்ல ஒரு 2 செய்திகள் பார்த்தேன். ஒரு செய்தி என்ன அப்டின்னா, தாவேக்காவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள்கிட்ட போயிட்டு டிஎம்கேல இணைஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு டீம். இன்னொரு டீம் எங்ககிட்ட ரூ. 5,00,00,000 கேட்குறாங்க. அதனால நாங்க விரக்தியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இதுலேருந்து ஒதுங்குறோம் அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ்ல இன்டர்வியூஸ் குடுத்துருந்தாங்க. இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து போட்டியிடுறதுக்கு ஒரு 10, 15 எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்துக்கே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் 10, 15, 20க்கும் மேற்பட்ட பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் வேட்பாளர் ஆக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதில யாரு எஃபெக்டிவா இருக்காங்க, யார் ஆக்டிவா இருக்காங்களோ, அவங்களுக்கு முதற்கட்டமா வாய்ப்பு குடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு அதுக்கு அடுத்த வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கே எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி நெனச்சு, நம்ம வந்து அத அப்ரோச் பண்றது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இதுதான் நான் சொன்னேன். பதவிக்காகவும் இருக்காங்க உங்க கட்சியை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு. இது வந்து இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். கட்சிங்கிறது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனோட முடிய போறதில்ல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் எலெக்ஷன்ஸ் இருக்கு. பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பதவிகள், நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஸோ அந்தந்த பொறுப்புகளுக்கு உண்டான ஆட்கள கரெக்ட்டா வந்து தளபதி தேர்ந்தெடுத்து, அவங்கள அந்த பதவிக்கு வந்து அமர்த்துவாருங்கிறது தான் நம்பிக்கை. அதுக்கு அரசியல்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையை கடைபிடிப்பார்கள் எங்களுடைய தோழர்கள். ஒரு சிலர் மாற்று கட்சியிலருந்து வந்து கூட வந்து அதாவது சார் ஸ்லீப்பர் செல்லா வேலை பார்க்குற மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்க கவனிச்சுக்கிட்டு தான்